சுதாகர் பழி வாங்கியே ஆகணும்னு நினைக்கிற இனியா தன்னோட அம்மாவோட சொத்தை சுதாகர் போய் ஏமாற்றி இப்போ வாங்கினதுக்காக அவனோட சொத்தை நம்ம வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி டைவர்ஸ் கேட்குறா. அது கரெக்டு தான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். சுதாகரை போய் மிரட்டிட்டு வந்துமே அடங்க மாட்டான்ட்டு மறுபடியும் பாக்கியா கிட்ட ரெஸ்டாரண்ட்டை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறா சுதாகர். அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி இனியா மறுபடியும் திரும்ப மீண்டும் போய் சண்டை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வேண்டாம், திரும்ப அங்கே போகாத, தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும், நம்ம பொறுமையாக இருக்கிறோம், உனக்கு டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலான்ட்டு அவங்க அப்பாவை இனியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன எல்லாருமே இப்படியே பண்ணுறீங்க, என்னை எதே அவங்க பேச விட மாட்டேங்கிறீங்க. ஆமாம் இனியாம்மா, நான் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டேன், அதனால் நீ இப்போ சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம், அவங்ககிட்டருந்து உனக்கு டைவர்ஸ் கிடைச்சாதான் நல்லது, அதனால் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் நம்ம எல்லாருமே பொறுமையாக இருக்கும். அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை பண்ணுறதை பார்த்துட்டு இனியா சும்மாவா இருப்பாள். அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்டு அவனையுமே மடக்கி கடைசியில் அவனாலேயே வாயில் உண்மையை வரவழைச்சு, நான் அம்மா 50,000 கொடுத்து 5 லட்சம் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட அவனே மாட்டிக்கிட்டான். அந்த இடத்துக்கு இனியாவோட அண்ணன் எல்லாருமே இருந்து பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை காப்பாற்றி தர்றாங்க. எழிலும் கோபியும் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை பண்ணணும்னா பார்க்குறாங்க. அவன் யாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அவன் யாரை இவனை தூண்டி விட்டான்னு பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்குறப்ப கோபியும் எழிலும் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவனை மீட் பண்ணுறதுக்கு சுதாகர் வராரு. சுதாகர் சொல்லி கொடுத்துதான்ப்பா நம்ம அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் அவன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம இந்த பிரச்சனையில் இருந்தோம்னா இப்படி இந்த பிரச்சனையுமே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம இனியாவோட பிரச்சனையை நம்ம எதுவும் யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளே ட்ராக் மாற்றி விடுறதுக்காகவே இந்த ஒரு பிளான் பண்ணியிருக்கா. நம்ம இந்த பிளானில் சிக்காமல் பரவாயில்ல, அம்மா துணிச்சலாக செஞ்சுட்டாங்க, அம்மா பேச்சை கேட்டிருந்தா நம்ம அப்போவே நல்லா இருந்திருக்கா, நீங்கள் தான் கேட்க மாட்டான்ட்டு அவள் இனியா வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அவங்க அப்பாவை கேட்க, ஆமாடா நான் என் பொண்ணோட வாழ்க்கை நானே கெடுத்துட்டேன், இனிமேல் என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறத மட்டும்தான் நான் பார்க்கணும், அதனால் என் பொண்ணோட சந்தோஷத்துக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நான் செய்வேன், இனியாவுக்கு முதல்ல டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அவள் என்ன விருப்பப்படுறாளோ அதை நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்கிறாரு. பாக்கியகட்டையும் இனியா கட்டையும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஈஸ்வரி ஏன்டா அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்காமையே வந்தீங்க அப்படின்ட்டு, ஆமாம்மா எதுவுமே பண்ணலை, நாங்கள் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டுட்டு வந்துட்டோம், ஆனால் நம்ம ஏன் திரும்ப அவங்ககிட்ட பிரச்சனைக்கே போயிட்டுருக்கோம், இப்போவே நம்ம மேலே போலீஸ் கேஸ் இருக்குது, அவங்க நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு வேறு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம், அதனால் எதுவும் பண்ண வேண்டாம், நமக்கு இனியாமாவுக்கு முதல்ல டைவர்ஸ் கிடைக்கட்டும், அந்த இதை முடிஞ்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் செஞ்சது கரெக்டு தான், நீங்களும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு செலினையும் எழிலையும் ஈஸ்வரியும் வான் பண்ணுறா. கவுன்சிலருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தெரிய கவுன்சிலர் பாக்கியா கிட்ட, நீங்கள் கவலைப்படாத சிஸ்டர், அவன் என்ன டைவர்ஸ் கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணி வாங்கி தர்றேன், கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணுக்கு அவங்ககிட்ட தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தர சொல்கிறேன், நீங்கள் எதுலையுமே கவலைப்படாதீங்க, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக நடத்துங்க, நீங்கள் என் பொண்டாட்டி உயிரை காப்பாற்றி கொடுத்தீங்க, உங்களுக்கு இந்த உதவி கூட நான் செய்ய மாட்டேனா, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இனிமேல் என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எவனா என்னை மீறி உங்களை தொந்தரவு பண்ணிடுவான்ட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் ரொம்பவே பாக்கியாவுக்கு உறுதுணையாக நிற்கிறாரு. அப்படி சண்டை இழுத்துட்டு இருந்த கவுன்சிலரே நல்ல முறையாக திரும்பிட்டார். இந்த சுதாகர் ஏமாத்திரம் பாக்கியாவுக்களே இதெல்லாம் ஜுஜிபி மாதிரி இனியாவோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் 2 ரெஸ்டாரண்ட்டையும் விட்டு கொடுத்தாங்க. அப்போவுமே விட்டு கொடுத்துமே திருந்தாத சுதாகரை டைவர்ஸ் மூலிமா தான் பாக்கியா சுதாகர் திருத்துவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.